தமிழகத்தில் கோலோச்சி இருக்கும் PVR திரையரங்கு சிறிய பட்ஜெட் திரைப்படங்களை திட்டமிட்டு வெளியிட மறுத்து வருவதாக தயாரிப்பாளர் முன்வைத்த புகார் தமிழ் சினிமாவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. உண்மையில் சிறிய பட்ஜெட் படங்களை PVR வெளியிட மறுக்கிறதா? காரணம் என்ன? PVRின் சொல்படிதான் தமிழ் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் செயல்படுகிறதா? போன்ற பல கேள்விகளை அலசி ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. PVR போன்ற பிரபல திரையரங்குகள் வேண்டுமென்றே சிறிய பட்ஜெட் படங்களுக்கு திரைகளை ஒதுக்காமல் தமிழ் சினிமாவை ஒழிக்க நினைப்பதாக தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி கொந்தளித்து பேசியதுதான் தற்போது கோலிவுட்டின் ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. மாநாடு, வணங்கான் போன்ற ஹிட் படங்களை கொடுத்த சுரேஷ் காமாட்சியின் வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சல்லியர்கள் என்ற புதிய படம் உருவானது. ஈழ தமிழர்களின் வலியை வரலாற்று தடம் மாறாமல் எடுத்துக் கூறும் இப்படம் இந்த ஆண்டின் முதல் தமிழ் திரைப்படமாக திரையரங்குகளில் வெளியாகி இருக்க வேண்டியது. ஆனால் கடைசி நேரத்தில் மாநிலம் முழுவதும் வெறும் 27 திரையரங்குகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டதால் திரையரங்கு ரிலீஸை தவிர்த்துவிட்டு நேரடியாக OTTயில் படம் வெளியானது. இந்நிலையில் PVR போன்ற பிரபலமான திரையரங்குகள் சிறிய பட்ஜெட் திரைப்படங்களை திட்டமிட்டு புறக்கணிப்பதாக படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பகீர் புகாரை முன்வைத்துள்ளார். தமிழகத்தில் 150க்கும் மேற்பட்ட திரையரங்குகளை வைத்திருக்கும் PVR சல்லியர்கள் படத்திற்கு ஒரு திரை கூட ஒதுக்கவில்லை என தனது ஆதங்கத்தை கொட்டினார் சுரேஷ் காமாட்சி. சிறிய பட்ஜெட் படங்களை திரையரங்குகளில் காண அதிகளவு ரசிகர்கள் வருவதில்லை என்பதால் போதுமான வருமானம் கிடைப்பதில்லை என கூறி அவற்றை திரையிட PVR மறுப்பதாக சொல்லப்படுகிறது. புத்தாண்டு தினத்தில் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் வெளியாகாத போதிலும் தமிழர்களுக்கு நடந்த அநீதியை பற்றி பேசும் படம் என்பதாலேயே சல்லியர்கள் படத்திற்கு திரைகளை ஒதுக்காமல் PVR வஞ்சித்ததாக குற்றம் சாட்டிய சுரேஷ் காமாட்சி இதே நிலை நீடித்தால் தமிழ் சினிமா விரைவில் மடிந்துவிடும் என கொந்தளித்தார். உள்ளபடியே கடந்த 3 நாட்களில் கோலிவுட்டில் எந்த படமும் ரிலீஸ் ஆகாத நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள PVR திரையரங்குகளில் அவதார், துரந்தர் போன்ற பிற மொழி படங்களே அதிகம் திரையிடப்படுவதாக புக்மை ஷோ போன்ற தளங்களில் இருந்து எடுக்கப்பட்ட தரவுகளை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து சினிமா ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர். டெல்லியில் 1990களில் பயணத்தை தொடங்கிய PVR எனப்படும் பிரியா வில்லேஜ் ரோட் ஷோ நிறுவனம் இந்தியாவில் மல்டிபிளெக்ஸ் புரட்சியின் தொடக்கமாக இருந்தது என சொல்லப்படுகிறது. 2000களில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் வேகமாக விரிவடைந்த PVR நல்ல தொழில்நுட்பம், சுத்தமான இருக்கைகள், அடிக்கடி சலுகைகள் போன்ற காரணங்களால் மக்களின் பிரியமான திரையரங்காக உருவெடுத்தது. இந்த செல்வாக்கை சரியாக பயன்படுத்திக் கொண்டு தற்போது தமிழக திரையரங்குகள் சங்கத்தையே கைக்குள் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி குறித்த காலத்திற்குள் பங்குகளை சரியாக கொடுத்து விடுவதால் திரைப்பட விநியோகஸ்தர்களும் PVR நிறுவனத்திற்கு அதிகளவு சலுகைகள் தருவதாக சொல்லப்படுகிறது. இதனிடையே சுரேஷ் காமாட்சியின் புகாரை திட்டவட்டமாக மறுத்து தமிழக திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் விநியோகஸ்தர்கள் அதிகளவு பங்கு கேட்டு முரண்டு பிடிப்பதை பிரச்சினைக்கு காரணம் என விளக்கம் தந்தார். குறிப்பாக விஜயின் கடைசி படமான ஜனநாயகனை வெளியிடும் விநியோகஸ்தர்கள் 80% அளவுக்கு பங்கு கேட்பதால் அதிக தியேட்டர்களில் ஜனநாயகன் வெளியாவதே சந்தேகம்தான் என கூறி அதிர வைத்தார். நிச்சயமா பராசக்திக்கு 40% திரையரங்கம், ஜனநாயகனுக்கு 60% திரையரங்கு தான் ஒழுகும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி தான் ரேஷியோ வச்சுருக்காங்க எல்லா தியேட்டர்காரருமே. ஆனால் இவங்க சொல்கிற கண்டிஷன் வச்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த கண்டிஷன் படம் மட்டும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. 70 கொடுத்தாலும் 70 பத்தாது, எங்களுக்கு 75 கொடுங்க, 80 கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி நாங்கள் படம் திரையிட முடியும்? அதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற பிரச்சனை. திரையரங்குகள் ஒதுக்குவதில்லை என தயாரிப்பாளரும் விநியோகஸ்தர்கள் அதிக பங்கு கேட்பதாக திரையரங்கு உரிமையாளர்களும் மாறி மாறி குற்றம் சாட்டுவதை விடுத்து உடனடியாக சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. அதேபோல் பிறமொழி படங்களை தூக்கி வைத்து கொண்டாடும் தமிழ் ரசிகர்கள் நம்மொழியில் வெளியாகும் சிறிய பட்ஜெட் படங்களை புறந்தள்ளாமல் நல்ல கதை உள்ள படங்களை திரையரங்குகளில் பார்த்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை சினிமா ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.